இது வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி ஆகட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எந்த தொகுதியில யாரை நிக்க வைக்கலாம், அதாவது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த தொகுதியில எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கிறாங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க மெஜாரிட்டி இருக்காங்க, எந்த எந்த பிரிவு யார் என்ன அப்படி அப்படி பார்த்துட்டு அதுல யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மெஜாரிட்டிக்காக மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. அது எந்த கட்சியும் ஆகணும், நான் எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில சொல்ல, எல்லா கட்சியுமே இதைதான் நடைமுறை பத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 17வது சட்டமன்ற தேர்தல் இது ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் இதெல்லாம் பொய், இதெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த ஜாதி வேணா இருக்கட்டும், எந்த மதம் வேணா இருக்கட்டும், நல்லது பண்றதுக்கு ஒரு முகம் மட்டும் போதும் அப்படின்றத நிரூபிச்சிருக்க தேர்தல் தான் இது. இது சாதாரண தேர்தல், வரலாற்று ஏதி புதிக்கப்படிய கல்வெட்டுல பதிக்கப்படிய ஒரு தேர்தல். ஏன்னா நீங்க எல்லா எலெக்ஷன் விஷயத்தை பார்த்தாலும் அதுல தலித் மக்கள் மட்டும் தனியா பிரிக்க விரும்பல. இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி ஒரு பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவை சேர்ந்த மக்கள் யாருமே நிறைய பேர் மெஜாரிட்டியா வின் பண்றது கிடையாது. இந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இது ஏன் நான் இதை கல்வெட்டுல புதைக்கணும் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதற்கு நடந்ததே கிடையாது. எல்லா பிரிவினரும் நம்ம எல்லா பிரிவினர் சேர்ந்த மக்களும் எம்எல்ஏவா இருக்காங்க. தலித் மக்கள் உட்பட பிராமணர்கள் கூட 2 பிராமணர்கள் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. மயிலாப்பூர்லயும் சரி, ஸ்ரீரங்கத்திலயும் 2 பிராமணர்கள் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பாலான தலித் மக்கள் அவங்க எதிர்பார்க்காத புது தொகுதியில கூட ஒரு தலித்தை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியும்னு காமிச்சது அண்ணா மட்டும்தான். இந்த தைரியம் எந்த தலைவருக்கும் வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாது. ஏன்னா அந்த 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 இடத்துல இந்த கம்யூனிட்டி பீப்புள் அதிகம், இந்த கம்யூனிட்டி பீப்புள் அதிகம்னு சொல்லிட்டு நாயுடு, முதலியார், செட்டியார்னு பார்த்து சீட்டு கொடுத்து போக, இன்னைக்கு பொது தொகுதியில கூட ஒரு பறையில நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிற தைரியம் யாருக்கு இங்க இருந்தது? இத்தனை வருஷத்துல எவ்வளவு பேர் இன்னைக்கு போற பாதி முக்காவாசி எம்எல்ஏ பழைய தான் போறாங்க. பழைய மட்டும் இல்ல, கிறிஸ்துவர்கள் போறாங்க, முஸ்லிமுங்க போறாங்க, இந்துக்கள் போறாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் சொன்ன மாதிரி அவரு 3 மதத்துக்கும் உரிய ஒரு முகம், அது உண்மைன்னு அந்த ரிசல்ட் சொல்லிச்சு. அதுதான் அண்ணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதுதான் உண்மை. அண்ணனை இந்த மதத்துக்குள்ள அடைக்க முடியாது. அவர் 3 மதத்துக்கு மக்களுக்கும் நல்லது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணுவாரு. அந்த நம்பிக்கைக்காக நாங்க அவர் கூட எப்பவுமே இருப்போம். அது உண்மை. அவர் கடவுள். எல்லாம் இது வரைக்கும் நம்ம நிறைய எல்லா எம்எல்ஏ மினிஸ்டருங்கெல்லாம் பதவி இருக்கிற பார்த்திருப்போம். எல்லாம் ஒவ்வொரு தலை வச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு முதல் முறையா கடவுள் மேல ஆணையா எல்லா மினிஸ்டரும் சொல்லி பதவி எடுத்திருக்காங்க. இந்த அரசாங்கம் உண்மையா மக்களுக்கான அரசாங்கமா இருக்கும். இருக்கிறதுக்கு நம்ம அண்ணன் துணை இருப்போம். உண்மையிலே இதுதான் இதுக்கு முன்னாடி அம்மா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இதை பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பிற்பட்டவரை அவரு கூட இருந்த எம்எல்ஏக்களே அவரை புறக்கணிச்சப்போ அவர் போய் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அழுகுறாரு. அம்மா என்ன என் வீட்டுல சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன் வீட்டுல அவங்க என்ன சாப்பிடுறது, உனக்கான உரிய மருந்தை கிடைக்கும் போன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வரலாறுல பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு கீழே இருக்க அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். சபாநாயகர் போஸ்டிங் பெரிய போஸ்டிங். அதோட வலிமை என்னன்னா, ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவரே இருந்தா கூட சபாநாயகர் வரப்போ அந்த முதலமைச்சர் இருந்து மரியாதை கொடுக்கணும். இது அண்ணன் என்ன சொல்ல வர்றதுன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சமம். இந்த ஒரு விஷயம் போதும் அண்ணனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு.